விஜய் சேதுபதி, விஜே பார்வையும், கமருதீனையும் மைக் இஷ்யூல பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குறும்படமுமே இந்த வாரம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு சாட்டர்டே எபிசோட்ல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் ஆரம்பிச்ச உடனேயே விஜய் சேதுபதி அவர்கள் முதல்ல அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மைக் இஷ்யூ தான். விஜே பார்வும், கமருதீனும் இந்த வாரம் ஏகப்பட்ட முறை மைக்கை கழட்டி வச்சு பேசியிருக்காங்க. பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுத்தும் அதுக்கப்புறமும் அதை பண்ணியிருக்காங்க. இதனால மிகப்பெரிய ஒரு இஷ்யூ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்துச்சு. அண்ட் அதை தான் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. பாரு அண்ட் கமருதீன், உங்க 2 பேத்துக்கும் என்னதான் பிரச்சனை? பிக் பாஸ் சொல்லியுமே நீங்க இதை பண்றீங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? இந்த ஷோக்கு வரும்போதே ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு தானே வந்திருப்பீங்க. பிக் பாஸ் சொல்றதை ஒபே பண்ணுவேன் அப்படின்னு. அவர் அத்தனை முறை சொல்லியும் நீங்க திருப்பி திருப்பி பிக் பாஸ் சொல்றதை மீறி மைக்கை கழட்டிட்டு தான் பேசுவேன் அப்படின்னா இதை நான் எப்படி எடுத்துக்கணும்? அப்ப பிக் பாஸையும் என்னையும் நீங்க அவமதிக்கிறீங்களா? அப்படி ஒரு விஷயத்தை நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன். மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறதே மிகப்பெரிய தப்பு. அதுலேயும் நீங்கள் ஹிந்தியில் பேசியிருக்கீங்க அப்படின்னா உங்களை நான் என்ன சொல்லணும்? ஒருவேளை நீங்கள் ஹிந்தியில் தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு தமிழ் பிக் பாஸில் இருக்காதீங்க, ஹிந்தி பிக் பாஸ்க்கு போயிருங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். இதுதான் ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் பார்வையும், கமருதீனையும் பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாண்டடாலாம் கலெக்டல சார், தெரியாமல் கீழே இறங்கிருச்சு. அண்ட் நாங்கள் இதை வேணும்னே பண்ணல அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வும், கமருதீனும் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஆன்சர் விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான ஒரு டென்ஷனை ஏற்படுத்தியிருக்காமா. என்னது வாண்டடா நீங்க பண்ணலையா? நீங்க இந்த ஒரு வாரம் முழுக்க எத்தனை தடவை மைக்கை கழட்டியிருக்கீங்க? எத்தனை தடவை வாண்டடா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? ஒரு குறும்படம் போடட்டுமா? அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமா விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் ஒன்று போட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் வெளியாகி இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே நீங்க ஏகப்பட்ட இடத்துல மைக்கை கழட்டியிருக்கீங்க. அதுலேயும் ஒரு இடத்துல விஜே பாரு உங்களோட மைக்கை அவங்களே கலட்டுறாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, அனுமதி கொடுத்துருக்கீங்க. அதாவது விஜே பாரு, நீங்க ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்தீங்க. இடையில உங்களுக்கு என்னாச்சு? உங்களோட பர்சனல் விஷயங்கள் அது என்னவாக வேணா இருக்கட்டும். ஆனால் பிக் பாஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதற்கு முன்னாடி கமல் சார் இருக்கும் போதெல்லாம் மைக்கை கலட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் கிட்ஸ் கிடையாது, ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுப்பிக்க அப்படின்னு தான் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன்ஸ் எதுவுமே நாங்கள் எடுக்காமல் இருக்கோம். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப எந்த ஒரு அச்சமும் இன்றி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஏதாவது சிவியரான ஆக்ஷன் நான் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு விஜய் பார்வையும், கமருதீனையும் பார்த்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருக்காரு. விஜய் பாருக்கும் சரி, கமருதீனுக்கும் சரி என்ன பேசுறதுனே தெரில. பயங்கரமா இருளடைஞ்சு போய் உட்காந்துருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு நம்பலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு தரமான ரோஸ்டிங்கை தான் விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்திருக்காரு. குறும்படம் மட்டும் இந்த வாரம் இருக்கும் பட்சத்தில் விஜய் பாரு மற்றும் கமருதீன் இவங்களோட முகத்திலே பயங்கரமா கிழிஞ்சிடும். ஏன்னா பிக் பாஸ் அத்தனை முறை சொல்லியும் திரும்ப திரும்ப அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வாரம் நடந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க.